ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வாராம்பாளையம் தான் போகிறோங்க. வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகில் நீங்கள் நேச்சுரல் பிளேஸ் நிறையா பார்க்கலாம். இயற்கையான பகுதியை நிறையா பார்க்கலாம். நீங்கள் இருந்து வாகராம்பாளையத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 16 கிலோமீட்டருங்க நம்ம வீட்டில் இருந்து. இப்போ நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து விளாக் எடுத்துட்டு இருக்கிறோம். செம்மையா இருக்குங்க காத்தோட்டமா. சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கிராமத்து சைடு போறோம். அம்மாவோட சிஸ்டர் வந்து வாகராமத்துல தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் போறோம். பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. செம்மையா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அழகா வரிசையா போய் நட்டுருக்காங்க, அழகா வளர்ந்துருக்கு. கோயில் அதிகங்க. செடிக்கு ஒரு கோயில்ங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, வருது பாருங்க நம்ம பிடிச்ச காரு. ஓடி செம்ம காருங்க இது. அவ்வளவுதான். கிராமத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய கோயில் இருக்குங்க. நிறைய கோயில் தான். சிட்டிக்கும் கிராமத்துக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. சரியான காற்று, இயற்கையான காற்று. சிட்டிலனா அந்த போக வாகனத்தோட போக, அது டெஸ்ட்டு, ஏகப்பட்ட ப்ராப்ளங்க. இங்கே இருக்கவங்க கொஞ்சம் கிராமத்தில் இருக்கவங்களா ஆரோக்கியமா இருப்பாங்க. இங்கே கொஞ்சம் வீடு ஆயிட்டு இருக்குங்க. அப்பயுமே வீடு ஆயிட்டு தான் இருக்கு. சைடு பாருங்க, மல்லிகை தோட்டம், மல்லிகைப்பூ. எல்லாம் லேண்டு போட்டாங்க எங்கேயுமே. முன்னாடி மொபைல்ல தான் வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கோங்க. எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆர்த்தி நமக்கு பிடிச்ச பைக்குங்க. ஆர்த்தி இங்க ஒரு கோயில் இருக்குங்க. எல்லாமே கோயில் தான். ரொம்ப சாமி பக்தியா இருப்பாங்க கிராமத்துல இருக்கவங்கலாம். ஆமா, சிட்டியில இருக்கவங்கலாம் ஒரு பக்தியா இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். பைக்ல தான் போகும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்லோவா போய்க்கோங்க. ஸ்டாண்ட் எடுத்துக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவா போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. அவ்வளோதான்.
ஆமா, இங்கே கோயில் இருக்கு. ஐயனார் கோயிலுங்க. இங்க பாருங்க மல்லிகைப்பூ தோட்டம். இங்க பாருங்க செம்மையா இருக்கு வியூ. ஆமா, அழகா இருக்குங்க மல்லிகைப்பூ தோட்டம். இங்க கோயில் நல்லா இருக்குங்க. ரோடும் உள்ள இருக்குங்க. அருள்மிகு வீரமாத்தியம்மன் கோயில் வந்து உள்ள இருக்குங்க. இப்ப எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா, இப்ப வந்துட்டு இருக்கோம்னா மோளம்பாளையம் ஊரு பேரு. டோ போட்டு போயிட்டு இருக்காங்க. யாராவது வழியில ஏதோ பெட்ரோல் இல்லாம நின்னாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. எல்லாம் டோ போட்டு உங்களால முடிஞ்சது சின்ன உதவி பண்ணுங்க அனைவருக்கும், எல்லாருக்குமே. ஆமாங்க. எங்கேயும் ஒரு கோயில் இருக்கு. அதாவது இந்த வழி எப்படி போகணும்னா, குறும்பாளையத்துல இருந்து அப்படியே உள்ள ஒரு ரோடு ஸ்ட்ரைட்டா வருங்க. ரைட் எடுத்தீங்கன்னா ஏர்போர்ட் போற மாதிரி வரும். காலப்பட்டி போய் அந்த ரூட் போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டா வரணுங்க. அந்த ஐயா இருக்காரு. ஏமா கருப்புசாமி கோயிலுங்க. நல்லா இருக்கும் சாமி. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே உள்ளே ஒரு கோயிலுங்க. ஃபுல்லாவே கோயில் தாங்க கிராமத்துல. அப்படியே குறும்பாலத்துல உள்ள வந்தீங்கன்னா ஃபுல்லா கிராமம் தாங்க. நல்லா ஒரு இயற்கையான செம்ம 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 பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸுங்க. சரி பிளேஸ். அவ்வளோதாங்க. ஆனா இங்க ஒரு சென்ட் ரேட்டு 6.5 லட்சம் போட்டிருக்காங்க இந்த கிராமத்துல. BMW லக்ஸரி கார் வருது பாருங்க, செம்மையா இருக்குல்ல. இந்த இடத்துல பாருங்க அழகான பியூட்டிஃபுல்லான ஆசை பேக்கரிங்க. அழகா மூலையில ஒரு இடத்துல போட்டாங்க. இப்பதான் ஓபன் பண்ணியிருந்தாங்க, ஒரு 1 மந்த் ஆகுது. அழகா இருக்கு கடை. அந்த மூலையில நிறைய பேர் வராங்க. கார்ல வரவங்க, பைக்ல வரவங்க எல்லாம் டீ தான் சாப்பிட்டு அப்படியே இயற்கை காத்துல அப்படியே உட்காந்து டீ சாப்பிட்டு. இந்த பையன் கூட வெயில்ல போறது ரொம்ப பாடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்திட்டு நம்ம அம்மா அப்படிதான் ஃபன் பண்ணுவாங்க, கண்டுக்காதீங்க. ஆமாங்க, வெயில்ல எங்க அம்மா வச்சு ஒரு vlog எடுக்க மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டா வெயில்ல தான் மழை காலம் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இதுவும் ஒரு கோயிலுங்க.
அருள்மிகு கரிகாளி அம்மன் திருக்கோவிலுங்க. திருவிழாலாம் போடுவாங்க இங்க. சரியான கூட்டமா இருக்குங்க. இது ஃபுல்லாவே காரா தான் இருக்கும். இந்த ஓரத்துல எல்லாம் காரா தான் இருக்கும். கார் அண்ட் பைக். போற வழியிலே திருமண மண்டபம். மரம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. ரோட்டு ஓரத்துல இருக்கிற எல்லா புளிய மரத்தையும் வெட்டி போட்டாங்க. அதனாலயே காத்தெல்லாம் வர்றதில்ல. இயற்கையான காத்தே கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். இங்க ஒரு கோயில் பாத்துக்கோங்க. இன்னொரு ஒரு பெட்டி கடை. அக்கா என்னடா பண்றாங்க, ஒரு ஆடிய பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பயுமே ரெகுலரா வர கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம். ஸ்ரீ மாசாணி அம்மன் திருக்கோவிலுங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில். அண்டு நமக்கு பிடிச்ச சிவனும் இருக்காரு. ஃபர்ஸ்ட் சிவன் கோயிலுக்கு போயிட்டு தாங்க நம்ம மாசாணி கோயிலுக்கு போகணும். இங்க அப்படி ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். பாருங்க பாருங்க சாமி நல்லா இருக்கும். சாமி உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோங்க. எல்லாரும் யாரும் நல்லா இருங்க. சிவனை பாத்துக்குங்க. சிவன் சாமி நல்லா இருக்கும். பார்த்து நல்லபடியா போங்க. இப்போ புதுசா கட்டிருக்காங்க. ஓபன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. 5-6 வருஷம் போய் பாதியிலே நினைச்சிட்டேன். இப்போ கட்டி முடிச்சு என்னன்னே தெரியல. சுத்தி எல்லா இடத்துலயும் கோயில் தாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் நேச்சர் பிளேஸ்க்குள்ள போறதுலாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி இயற்கையான காத்துல பைக் போகும்போது. கருசாமி கோயில் தாமா கோவில். அதிக வேகம் உயிருக்கு ஆபத்து. கரெக்டா தான் போர்டு போட்டிருக்காங்க. அவ்வளவு பேர் டச் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவா போங்க. பார்த்து சேஃபா போங்க. ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் இல்லையான்னு பாத்துங்க. எதிரில வர்றவங்க எப்படி வராங்க தெரியாது. சேஃப்டியா போங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஆமாங்க. இங்க பாருங்க வீட்டுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு, சந்தோஷப்பட்டு பாக்காதீங்க. நான் சந்தோஷம் பாருங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஆசாசியா பைக் எடுக்கிறீங்க. அதாவது 220 இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பர் பைக் மாதிரி R15 அண்டு RC ராயல் என்ஃபீல்டு எல்லாமே ஆசாசியா எடுக்கிறீங்க. அதை எடுத்த உடனே ஆசையோட அப்ப அந்த ஆசையிலேயே ஓவரா ஸ்பீடா ஓட்டுறீங்க. அந்த வண்டி எவ்வளவு ஸ்பீட் போகுது, டாப் ஸ்பீட் போகுதுன்னு செக் பண்றதுக்கு ஸ்பீடா ஓட்டுறீங்க. அந்த டைம்ல ஏதோ ஒன்று ஆகி வண்டிக்கும் சேதாரம் ஆகி உங்களுக்கும் சேதாரம் ஆகி அது வந்து கொஞ்சம் பைபாஸ்ல கொஞ்சம் ஒரு பைபாஸ்ல கூட ஒரு 100லயே போங்க. அதையும் தாண்டாதீங்க. வண்டி ஹை ஸ்பீடு எவ்வளவு இருக்கு அதெல்லாம் செக் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பார்த்து ஸ்லோவா போய்க்குங்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இது அனாத ஆசிரமங்க. ஊனமுற்றோர் ஆசிரமம். 9.5 லட்சம் ஒரு சென்ட்.
50 லட்சம். இங்க அது கிராமம். 10 லட்சம் சம்திங் போட்டிருந்தாங்க. ஃபுல்லா காடா தான் இருந்துச்சு. அடி வாங்கி வாகனமலத்துக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க, வந்துட்டோம் பக்கம். நினைக்கிறேன். பாவம். வாகனமலத்துக்கு முன்னாடி கரிச்சம்பாளையங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா கரிச்சம்பாளையத்துல இருக்கோம். அடுத்த ஸ்டாப் வாகனம்பாளையம். நம்ம சிட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னூர் 12 கிலோமீட்டர், வாகராமபாளையம் 1 கிலோமீட்டர், தென்னம்பாளையம் அது என்னன்னு போடலீங்க. அது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க தென்னம்பாளையம். வேகமா வராரு வெட்டுக்காரரு. போட்டெல்லாம் சூப்பரா இருக்கு. வாகனமலத்துல ஆனா கொஞ்சம் வாகனமலையில ஒரு பெரிய ஊர் மாதிரிங்க. அதாவது எல்லா கடையும் இருக்கு வாகனமலத்துல. ஒரு சிட்டி மாதிரி கொஞ்சம். கிராமம் தான், ஆனாலும் எல்லா கடைகளும் இருக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட vlog எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். எல்லாருக்குமே பாய்.